இருட்டுறதுக்கு முன்னாடி சாப்பிட்ருவாங்க, பூச்சி போட்டு வந்து சாப்பாட்டில் விழுந்துடும். அதனால் வந்து பயம் வந்து இருட்டுனால அந்த காலத்தில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதன் பிறகு அவன் கண்டுபிடிச்சிருந்தா தீவட்டி கண்டுபிடிச்சான். விளக்கு கூட கிடையாது, தீவட்டி தான். தீவட்டி கொளுத்தி வைப்பாங்க. அந்த தீவட்டி கொஞ்ச நேரம் தான் எரியும். அந்த தீவட்டி வந்து ரொம்ப நேரம் எரிய போதுன்னு அதை அணைச்சிட்டு ஒரு 7க்கெல்லாம் படுத்து தூக்கிடுவாங்க வந்து. அதுக்கப்புறம் விளக்கு வந்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா அதில் சீமை எண்ணெய் ஊற்றணும், அதில் வந்து இந்த எண்ணெய் ஊற்றணும் அப்படின்றதுக்காக எண்ணெய் செலவாகிடும். ஆனால் விளக்கு அணைச்சிடுவோம். இந்த விளக்கை நம்ம மறந்து விட்டுட்டோம்னா வேறு ஏதாவது தீ விபத்து ஆகிட போகுது, நெருப்பு தானே அது அப்படின்றதுக்காக அவசரமாக சீக்கிரமாக படுக்கிறதுக்காக அந்த விளக்கை அணைச்சிட்டு அந்த தீவட்டியை அணைச்சிட்டு படுக்க ஆரம்பிச்சது தான் இந்த சீக்கிரமாக படுக்க ஆரம்பிச்சு. அப்போ அந்த சீக்கிரமாக படுக்க ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு மணிக்கு ஒரு முழிப்பு தட்டும் வந்து. ஏன்னா அந்த அந்த காலகட்டங்களில் 2 தூக்கம் இருந்ததுன்றாங்க. ஒரு மணிக்கு முழிப்பு தட்டுமா. முழிப்பு தட்டினோடனே என்ன பண்ணோம், சகஜமான நிலைக்கு ஆகி அவங்க யாரா உறவினர்கள் இருந்தாங்கன்னா, இல்லைன்னா தெருவில் யாராவது இருந்தாங்கன்னா, அப்புறம் அந்த குடும்பத்தில் இருந்தவங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்களாம். ஒரு மணிக்கு பேச ஆரம்பிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி 2வது தூக்கம் ஒன்று வரும் இல்லைங்களா, ஒரு 2:30 மணிக்கு அப்படி தூங்க ஆரம்பிச்சோன்னு விடிஞ்சதுக்கப்புறம் எழுந்துப்பாங்க. இது அந்த காலத்தில் இருந்தது. அதனுடைய ஒரு ரியாக்ஷன் தான் இப்போ நீங்கள் இந்த 1 மணிக்கு நடுஇரவில் நான் வந்து முழிப்பு தட்டுச்சு, நான் எழுந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கான காரணம் தான். நீங்கள் படுத்துக்கின்னு இருக்கும்போது ஒரு கட்டிலையோ ஒரு பெஞ்சிலேயோ படுத்துக்கின்னு இருக்கும்போது ஜர்க்கன் அப்படி கீழே தள்ளுற மாதிரி ஒரு உணர்வு வரும் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி எழுந்த மாதிரி. அதுக்கான காரணம் என்னென்னா, நம்முடைய முந்தைய மூதாதையர்கள், ரொம்ப மூதாதையர்கள், அவனுக்கு வந்து வீடு கிட்டலாம் வாசல்லாம் கிடையாது. இந்த மிருகங்களுக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணா மரத்தில் படுக்க ஆரம்பித்தான். மரத்தில் படுக்க ஆரம்பிச்சோன்னா ஒரு உஷார் நிலையில் படுக்கணும் இல்லை. மரத்தில் எவ்வளோ நேரம் நீங்கள் படுக்க முடியும்? வந்து தவறு விழுந்துட்டோம்னா என்ன ஆகணும், அந்த பயத்தோடய படுக்க ஆரம்பித்தோம். என்ன பண்ணிட்டான், அப்படி அசையும் போதெல்லாம் எழுந்துக்க ஆரம்பித்தான். அதனுடைய பாதிப்பு தான் இது இப்போ. அப்படி இதெல்லாம் தாண்டி சமீப காலமாக நிறைய பேர் வந்து இந்த யூடியூப் சேனல்களில் அப்புறமா வந்து புத்தகங்களில் சொல்கிற விஷயம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, இந்த 3 to 5 உங்களுக்கு வந்து ஒரு முழிப்பு தட்டுதா, அது சரியான முழிப்பு தான். அந்த முழிப்பு வந்து அதை வந்து பயன்படுத்திங்க. அந்த நேரத்தில் தான் நீங்கள் எழுந்துக்கணும். நீங்கள் வந்து வெடிகாலம் எழுந்துக்கிறது, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 5 வரைக்கும் எழுந்துக்கிறது மிக சரியான ஒன்று.